வணக்கம் மக்களே! நம்ம இந்தியால இன்னைக்கு ஒரு துயரகரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம இந்தியாவிலேயே நடந்த பிக்கஸ்ட் ஃப்ளைட் கிராஷ். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த ஃப்ளைட் கிராஷ்ல இந்த விமானம், இந்த ஏர் இந்தியா அப்படின்ற விமானம் தான் வந்து இன்னைக்கு கிராஷ்க்கு உள்ளாயிருக்கு. இந்த விமானத்த பத்தின டீட்டெயில் பார்க்கலாம். அதாவது இந்த ஏர் இந்தியா விமானம், அதாவது இந்த நம்பர் தான். ஏர் இந்தியா 171ன்ற ஃப்ளைட் நம்பரு. போயிங் அப்படின்ற தயாரிப்பால 787 787 ட்ரீம் லைனர் அப்படின்ற விமானம் தான் இன்னைக்கு விபத்துக்குள்ளாயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதி 2025. இந்த விமானம் எங்க இருந்துன்னா, அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு வந்து இந்த விமானம் வந்து கிளம்புது. கேட்விக் அப்படின்ற இடத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1:38 மதிய நேரத்துல வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்த டைம்க்கு வந்து இந்த விமானம் வந்து கிளம்புது. இந்த விமானத்துல பார்த்தீங்கன்னா, 230 பேசஞ்சர் இருக்கிறாங்க. 12 க்ரூ மெம்பர்ஸ் உதவியாளர்கள் விமானத்துல இருக்கிறாங்க. மொத்தம் 242 விமானத்துல பயணம் செஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இதுல வந்து எந்தெந்த நாட்ட சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவ சேர்ந்தவங்க 169 பேரு, பிரிட்டிஷ சேர்ந்தவங்க 53 பேரு, போர்ச்சுகீஸ சேர்ந்தவங்க 7 பேரு, அப்புறம் 1 கனடியன். இவங்க எல்லாம் வந்து இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்துல பார்த்தீங்கன்னா, அ இந்த விமானத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறப்பட்ட 5வது நிமிஷத்திலேயே வந்து என்ன ஆயிருக்குன்னா, டேக் ஆஃப் ஆன 5வது நிமிஷத்திலேயே வந்து பைலட் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மேடே சிக்னல் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சிக்னல் வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியர்ன்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. பிளேன் என்ன ஆயிருக்கு, லாஸ்ட் ஆல்டிட்யூட் அண்ட் கிராஷ்ட் இன்டூ இந்த பிளேன் என்ன ஆயிருக்குன்னா, பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் பில்டிங், ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் பில்டிங்ல போய் மோதியிருக்கு மக்களே இந்த பிளேனு. மேடே வந்து அறிவிக்கிறாரு. மேடே அறிவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இது போயிட்டு இதான் வந்து இந்த பைராம்ஜி அப்படின்ற காலேஜ், பிஜே மெடிக்கல் காலேஜ், இதுதான் அந்த காலேஜ் பார்த்துக்கோங்க. இந்த காலேஜோட ஹாஸ்டல் பில்டிங்ல போயிட்டு அந்த இது வந்து மோதியிருக்கு. எவ்வளோ துயரகரமான சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. இதனால வந்து ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோஷன், பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இம்பாக்ட் பயங்கரமான, அதுவும் இல்லாம பக்கம் இருந்த பில்டிங் எல்லாமே, பில்டிங் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய அளவுல இது வந்து இந்த விமானம் வந்து பெரிய லெவல்ல வந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. சுத்தி இருந்த மக்களும் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய உயிரிழப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது வரை 300 உயிரிழப்புகள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, 242 பேர் ஆன் போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ், பீப்பிள், அ எல் அ அந்த அந்த காலேஜ்ல இருந்த ஸ்டூடண்ட்ஸ், அந்த அந்த ஏரியால இருந்த மக்கள் எல்லாமே இறந்ததா சொல்லியிருக்காங்க. ரெஸ்க்யூ டீம்ஸ் வந்து இப்ப கிளம்பி போயிருக்காங்க. இந்த விமானத்துல இருந்தவங்களோட நிலைமை என்ன? அவங்கள காப்பாத்துறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவோட என்டிஆர்எஃப், நேஷனல் டிஃபென்ஸ் ரெஸ்க்யூ ஃபோர்ஸ், அவங்களும் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்க்யூ ஃபோர்ஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களும் வந்து இது சம்பந்தமா வந்து அங்க போராடிட்டு இருக்காங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸும் கிளம்பிட்டாங்க. அதே மாரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஹை அலர்ட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆல் போயிங் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே தரையிறக்கி, அதுல இருக்கிற கிரவுண்ட் லைன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் இப்ப இந்த இந்த சூழ்நிலை தான் இப்ப நிலவிட்டு இருக்குது. தீயணைப்புத்துறை எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனும், ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பீரோ, இவங்க இவங்க 2 டீம் பிளஸ் போயிங் அந்த தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து யுகே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட பிளாக் பாக்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க மக்களே. பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுன்னா இதுல கடைசி நிமிஷத்துல என்ன நடந்துச்சு, அவங்க உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் இருந்த மொத்த ரெக்கார்டு இந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கும். அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. பைலட் கம்யூனிகேஷன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜின் ஃபெயிலியரா இல்ல ஹைட்ராலிக் ஃபெயிலியரா என்னன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு துயரகரமான சம்பவம். இதுக்கு நம்ம மோடி அவர்கள் வந்து பெருமளவுல வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாரி உலக நாடுகளும் வந்து இதுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்களோட வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாரி இதே மாரி என்ன நடந்திருக்குன்னா, 1996ல இந்தியால இதே மாரி ஒரு கிராஷ் நடந்திருக்கு. 787 ட்ரீம் லைனர் போயிங் தான். அதுவும் இதே மாரி மக்கள் இருந்த ஒரு பாப்புலேட்டடான ஏரியால தான் போய் இந்த மாரி நடந்திருக்கு. அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு உயிரிழந்த மக்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம். உயிரிழப்பு கம்மியா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். நம்ம இந்திய நாட்டு மக்களும் சரி, மத்த நாட்டு மக்களுக்கும் நம்ம பாதுகாப்பா இருப்போம். அவங்கள்ல நெறைய பேர் உயிர் பொழச்சு வரணும்னு நீங்க மக்களே வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.